ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் கிளாஸ் 13 நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா 100 ருபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வாங்க இப்போ கிளாஸ்க்கு போகலாம். இப்போது நம்ம நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு பேங்கிள் வச்சு இது இருக்குது பார்த்திங்களா, ஒரு பேங்கிள் வச்சு நீங்கள் இந்த ரவுண்ட் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணி வச்சுட்டு இப்போ அதில் டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு டிசைன் இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டுட்டு அதில் இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதில் அகெயின் இன்னொரு லேயர் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அகெயின் இந்த சைடு ஸ்பைரல் போட்டு சேம் அதே மாதிரி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில் பண்ணும்போது நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சிலர் மட்டும் டிசைனை சின்னதாக போட்டு இந்த ஃபில் பண்ணுற ப்ளேஸை பெருசாக விடுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டிசைன் கொஞ்சம் பெருசாக போடணும், ஸ்பேஸ் கம்மியாக விடணும். நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில் பண்ணுற ஸ்பேஸை கம்மியாக விடணும். அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஸ்மெட்ஜ் ஆகாமல் இருக்கும். இப்போது இந்த ஹம்ஸ் உள்ள ஒரு குட்டி டிசைன் போட்டுக்கோங்க. சேம் அதே போல் இந்த பக்கமும் இது போல் ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டு அகெயின் இன்னொரு லேயர் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ அதோட குட்டி குட்டி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? சேம் அது போல் இங்கேயும் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைன் எப்படி போடணும், டாட்ஸ் எப்படி வைக்கணும், ஹம்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறது எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த கிளாஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது இந்த நெகட்டிவ் ஸ்பேஸை ஃபில் பண்ணலாம். ஓகேவா? கொஞ்சம் பெரிய இடமா டிசைனாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு லைன் போட்டு அது உள்ள நீங்கள் ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நீங்கள் அது உள்ளார நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா?
இப்போது இந்த இடத்த இப்படி பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரிச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது உள்ள ஃபில் பண்ணுங்கள். இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இந்த பெட்டல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பெட்டல்ஸ்க்கு வெளியே தான் பண்ணணும். அந்த பெட்டல்ஸ் உள்ளே போகிற மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ஸ்மெர்ஜ் ஆகிடும். ஓகேவா? இப்போது இந்த இடத்தையும் இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அது உள்ளார நீங்கள் மெஹந்தியை இப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்படி பண்ணிங்கன்னா அது தப்பு. இப்படி பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க. மெஹந்தி மட்டும்தான் ஃபில் ஆகணும் அந்த ஸ்பேஸில். ஓகேவா? ஓகேவா? ஃபில் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லீஃபோட இது இருக்க மாதிரி பண்ணுறேன். இப்போது இதில் லீஃப் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இது போல் லீஃப் வரைஞ்சிக்கோங்க. சேம் அதே போல் இந்த பக்கமும் இது போல் லீஃப் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இப்போது இது உள்ள நீங்கள் சர்க்கிள் போட்டுக்கலாம். அகெயின் இங்கேயும் லீஃப் வரைஞ்சிக்கோங்க. இது போல் நீங்கள் லீஃப் வரைஞ்சிக்கோங்க. லீஃப் வரைஞ்சிட்டு அது உள்ள சேம் லைன் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் ஃபில் பண்ணலாம். இப்போது இந்த காலி ஸ்பேஸில் நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இப்போது இது நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போ இந்த டிசைன் உள்ள மெஹந்தி படாத மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா?
உள்ளே போகாத மாதிரி ஃபில் பண்ணணும். இல்லைனா நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். இந்த சர்க்கிள் போட்டிருக்கீங்கள்ல, இந்த சர்க்கிளை ஃபஸ்ட்டு போல்ட் பண்ணிக்கோங்க. போல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஸ்மெர்ஜ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் தர சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இதையும் அதே போல் 4 டிவைட் பண்ணி பிரிச்சுக்கோங்க. இப்படி பிரிச்சுட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிசைனும் எங்கேயுமே ஸ்மெர்ஜ் ஆகாமல் வரும். ஓகேவா? இது போல் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து இந்த மாதிரி ஒரு போட்டுக்கோங்க. ஓகேவா? அதிலேருந்து இப்படி கொண்டு போயிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது போல் சர்க்கிள் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஓகேவா? இது போல் சுற்றி இப்படி போட்டுக்கோங்க. இங்கே சர்க்கிள் போட்டுக்கோங்க. அப்போ இங்கே அது போல் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இது போல் இந்த ஸ்பேஸ் நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும்.
ஓகேவா? போல் நீங்கள் ஃபில் பண்ணணும். இது போல் நீங்கள் எல்லா இடமும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த போல்ட் பண்ணிக்கோங்க. போல்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த டிசைனும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது போல் ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 4 வந்து இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டுக்கோங்க. அதில் பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. இது போல் பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த பெட்டல்ஸ் உள்ள இந்த மாதிரி ஷேடிங் கொடுங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஷேடிங் கொடுங்க. ஆல்ரெடி ஷேடிங் மெத்தடும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கிளாஸில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஷேடிங் எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுங்க. நான் ஒரு பெட்டல்ஸ்லேயும் ஒரு மாதிரி ஷேடிங் கொடுக்குறேன். ஓகேவா?
இது போல் எல்லா பெட்டல்ஸ்க்கும் ஷேடிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இதையும் இப்படி ரெண்டாக டிவைட் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு தான் நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில் பண்ணணுங்கிறதில்ல. நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப் உங்கள் விருப்பத்துக்கு உங்களுக்கு எந்த ஷேப் ட்ரா பண்ணி அதில் நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ஷேப்புக்கு பண்ணி நீங்கள் அனுப்பலாம். குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். மெத்தட் இப்படி தான்ங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? நீங்கள் பாக்ஸ் டைப்லேயும் நீங்கள் பண்ணலாம். அதுபோல் இந்த டிசைன் தான் நீங்கள் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. உங்கள் விருப்பத்துக்கு உங்களுக்கு வேறு டிசைன் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். மெஹந்தி வாங்கி கொஞ்சம் நாள் ஆகுது, கொஞ்சம் பழசாக இருக்குது அப்படின்னும்போது அது கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும் இல்லையா? நீங்கள் அந்த மெஹந்தி வச்சு இந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ்க்காக. ஓகேவா? ஒன்லி ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் அது போல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து லோட்டஸ் 5 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோட்டஸ். ஆல்ரெடி லோட்டஸ் எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஓகேவா? போல் இங்கே ஒரு லோட்டஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்கேயே 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஒரு லோட்டஸ்.
ஓகேவா? இது போல் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே சர்க்கிள் போட்டாச்சா? அகைன் இந்த சர்க்கிளை போல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்பேஸை டிவைட் பண்ணிக்கோங்க. 4ஆக டிவைட் பண்ணி இப்போ அந்த இடத்துல ஃபில்லிங் கொடுங்க. இப்போ இது போல் எல்லா இடமும் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபில் பண்ணும்போது டிசைன் உள்ளே நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கவே கூடாது. டிசைனுக்கு வெளியே தான் நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கணும். டிசைன் உள்ளே நீங்கள் டச் பண்ணவே கூடாது. நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா லோட்டஸ், இந்த சர்க்கிள்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, அது உள்ளே நீங்கள் அந்த லைனை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணாமல் வெளியவே நீங்கள் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்மெர்ஜ் ஆகும். அதுக்கு தான் நீங்கள் ஃபில் பண்ணுற ஸ்பேஸை கம்மியாக விட்டுக்கணும். டிசைன் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? இது போல் எல்லா இடமும் ஃபில் பண்ணுறங்க. ஓகேவா? அவ்வளோதான் இன்றைக்கான கிளாஸு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 100 rupees மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.